Hi friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சிக்கன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இத நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். சிக்கனை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதுல மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா அதை பொரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மிக்ஸில அரைச்சிரலாம். நான் இன்னைக்கு ஒரு எலும்பு இல்லாத சிக்கன் பீஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இது நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துறலாம் இதுக்கு. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுல 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுல நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி அரைக்காம சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதால மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல அதை சின்ன சின்னதா பிரிச்சு அதை பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம பக்கோடா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் பக்கோடா நல்லா ரெடி ஆயாச்சு. நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.